ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் அதுல அறவியல் இலக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப அறவியல் இலக்கியம் அப்படின்னா அறத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இலக்கியங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறவியல் இலக்கியம் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்ப அறம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கான ஒரு சில ஒழுக்க முறைகள் இருக்குல்ல, அதை பத்தின சேர்த்து சொல்றதான் இது அறம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அறம் அதை பத்தின எல்லா விஷயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு இலக்கியங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அறவியல் இலக்கியங்கள் என்றும், அவங்க சொல்லக்கூடிய கவிதைகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம் அற கவிதைகள் அப்ப நம்ம சொல்றோம். சரி, அப்ப அறம்னா என்னது? ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில எப்படி வாழணும்னு சொல்லிட்டு சில ஒழுக்க முறைகள் இருக்கு, அதை சொல்லக்கூடியது தான் அது அறம். அதை சார்ந்து எழுதப்பட்ட இலக்கியம் எல்லாமே அறவிலக்கியங்கள். அவங்க சொல்லக்கூடிய கவிதைகளுக்கு பேர் தான் அது அற கவிதைகள்னு சொல்றாங்க. அப்ப அறம் அப்படிங்கிற சொல்ல நான் எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா அரு பிளஸ் அம்முன்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? இப்ப இந்த அரு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா தீமையை அறுப்பது அல்லது நீக்குவது. அரு அப்படிங்கிறது எதை குறிக்குது? இந்த அருங்கிறது தீமையை அறுக்குமா இல்லைன்னா நீக்குமா. அம் அப்படிங்கிறது அறுதி செய்வது அல்லது எனது கடமைகளை வரையறுப்பது அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த அறவியல் இலக்கியத்துல பொதுவா சான்றோர்கள் இருக்காங்கல்ல, இப்ப நான் வேற அறம் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா பொதுவா அந்த சான்றோர்கள் பார்க்கும்போது எதெல்லாம் வேணான்னு விலைக்கு வச்சாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும். ஆமா, சான்றோர்கள்லாம் யாரு? அறிவில் சிறந்தவர்கள். சரிங்களா? அவங்க எதெல்லாம் வேணான்னு சொல்லி வச்சாங்களோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடணும், ஒழிச்சிடணும். சரிங்களா? ஆமா, எதெல்லாம் சான்றோர் பார்க்கும்போது விதிச்சாங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி விதிச்சாங்களோ அதை நான் என்ன பண்ணணும், செய்யணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னு சொல்றோம் அறம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப பாருங்க, அறநூல்கள்ல சிறந்த இலக்கியங்கள் வரிசையில் பார்க்கும்போது வைத்து பாராட்டப்படுவது எது அப்படின்னா தமிழரோட மரபுன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்க்கும்போது தமிழோட இலக்கியங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த அறநூல்களை பார்க்கும் ஒரு சிறந்த இலக்கியத்தோட வரிசையில வச்சு பாராட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அறநூல்கள் அப்படின்னா பார்க்கும்போது 18 கீழ்கணக்கு நூல்கள் எழுது. 18 பார்க்கும்போது பார்க்குறப்ப கீழ்கணக்கு நூல்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அறநூல்கள் அப்ப நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுல பெரும்பாலானது அறநூல்கள் தான். 18 மேற்கணக்கு நூல் அப்பனா பார்க்கும்போது சங்க இலக்கியம்னு சொல்லுவோம். சங்க இலக்கியம் அப்பனா காலம் கிபி பார்க்கும்போது பார்க்குறப்ப என்னது, ஆமா 3 வரைக்கும், அதாவது எதுல இருந்து எது வரைக்கும், கிமு 3ல இருந்து பார்க்கும்போது பார்க்குறேன் பிஃபோர் காமன் ஏரால இருந்து காமன் ஏரா 3 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்ப நான் என்ன சொல்லுவேன், ஆமா சங்க இலக்கியம். இப்ப 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நான் 13ஆம் சரி 14 கீழ்கணக்கு நூல் அப்ப நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப பாருங்க, அப்ப கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழ்ல பலவிதமான வடிவங்களில் வெளிப்பாட்டு முறைகளிலும் எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. அப்ப அடுத்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்ப இதனுடைய காலம் என்ன? ஆமா, அறநூல்களோட காலம் என்னன்னா கிபி பார்க்கும்போது பார்க்கறப்ப 3ஆம் நூற்றாண்டு இது வரைக்கும் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும், இவ்வளவுதான். சரிங்களா? ஆமா, அப்ப காதலும் வீரமும் சங்க காலகட்டத்துல எப்படி போற்றப்பட்டுச்சோ, சங்க காலத்திலயும் அகம் சார்ந்த பாடல் இருக்கு, புறம் சார்ந்த பாடல் இருக்கு, அகப்புறம் சார்ந்த பாடல் இருக்கு. அதுல எப்படி காதல்னா அகம், சரிங்களா, வீரம் அப்பனா புறம், அவங்க எப்படி போற்றப்பட்டாங்களோ அதே மாதிரி ஆமா 14 கீழ்கணக்கு சங்க காலத்துக்கு அப்புறம் அறத்தையும் அடுத்தனது நீதியும் சங்க மருவிய காலத்துல இருந்து பக்கம் பெரிதும் போற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, சங்க காலகட்டங்கள்ல அதிகமா போற்றப்பட்டது காதலும் வீரமும். சரிங்களா? ஆமா, சங்க காலத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது சங்க மருவிய காலகட்டத்துல எது போற்றப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அறம், அடுத்தனது நீதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் அறம், அடுத்தனது அடுத்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நீதி. சரி, ஓகே. இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்ப மொத்தம் 18 நூல்கள். அப்ப அந்த 18 நூல்கள் தான் 14 நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கீழ்கணக்கு நூல்கள் அப்ப நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? 14 கீழ்கணக்கு நூல் நம்ம சொல்றோம். அப்ப அந்த 18 நூல்கள்ல என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு நூல் பார்க்கும்போது பார்க்கற பட்டியலிட்டு இருக்கு. அதை நம்ம என்னன்னு சார் சொல்றோம் அப்படின்னா பழம்பாடல். சரிங்களா? அவங்க தான் பக்கம் 4 அடி 4 மணி 440, ஆமா 45 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையை காஞ்சியோ காஞ்சியடோலதி காஞ்சியடோ ஏழாதி அப்புறம் என்பவே கைநிலை வாம் கீழ்கணக்கு அப்படிங்கிற பாடலை கொடுக்கறது யார் அப்பனா யார் கொடுக்குறா? பழம்பாடல் பக்கமும் கொடுக்குது. சரிங்களா? ஆமா, அப்ப இந்த நூலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அறம் சார்ந்து பிரிக்கலாம், அகம் சார்ந்து பிரிக்கலாம், அடுத்து இந்த புறம் சார்ந்து நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? இதுல மொத்தம் 18 நூல் இருக்கு. 18 நூல்ல 11 நூல் என்னதான் அப்படின்னா என்னதான், ஆமா அறம் சார்ந்த நூல்கள் தான். சரியா? 18 நூல்ல 11 நூல் எதை சார்ந்த நூல் அப்படின்னா எதை சார்ந்த நூல்? அறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்ம அறம் இலக்கியம் நம்ம சொல்றோம் 18 கீழ்கணக்கு நூல்கள் இல்ல, பெரும்பாலும் அறநூல்கள். அப்ப இவங்கெல்லாம் அறவியல் இலக்கியம் நம்ம சொல்றோம். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் இலக்கியம் மொத்தமுமே என்னதான் அற இலக்கியம் தான்.
தமிழ் இலக்கியம் மொத்தமே என்னதான் அற இலக்கியங்கள் தான். ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படின்னா என்னதான் அவங்க எல்லாருமே சங்க இலக்கியம், காப்பியம், அறநூல்கள், சிற்றிலக்கியம், புராணம் இப்படிலாம் வேற வேற மாதிரி இருந்திருந்தாலும் ஆனா அவங்களோட பாடலோட மையம் ஏதோ ஒரு அறத்தை ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப வந்து தமிழ் அறநூல்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது அதனுடைய தமிழ் அறநூல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாத்துலயுமே என்ன இருக்கு ஒரு அறத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஆமா அப்ப தமிழ் அறநூல்கள் அதன் இலக்கிய சுவைக்காகவும் போற்றப்படுகின்றன சரிங்களா. ஆமா அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து பார்க்கும்போது 17 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம சொன்னோம். அதுல வந்து அறம் சார்ந்த நூல்கள் இருக்கு பிளஸ் என்னது புறம் சார்ந்த நூல்கள் இருக்கு சரியா. இதுல 18 நூல்ல ஒரே ஒரு நூல் தானது புறம் சார்ந்த நூல்கள் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப 11 அதாவது வந்து பார்க்கும்போது 11 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே ஒரு நூல் எது அப்ப நான் பார்க்கும்போது களவழி 40. களவு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்குற புறத்திலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறத்திலே அடிப்பாங்க அப்பனா புறநானூறு. அப்ப இந்த களவழி 40 அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப அந்த களத்தை என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஏன்னா இது வந்து பார்க்கும்போது புறம் சார்ந்த நூல் தானே. அதனாலதான் வந்து பார்க்கும்போது ஏர்களம் அதாவது வீட்டை தாண்டி வெளில இருக்கக்கூடிய ஏர்களம் போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையை பிரிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப ஏர்களம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நெல்லு முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பத்தி பாடுச்சுன்னா வந்து பார்க்கும்போது அதுக்கு பேர் என்னது ஏர்களம். சப்போஸ் வந்து பார்க்கும் பகைவர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது போர்க்களம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப இந்த களவழி 40 எதை பத்தி சார் பாடுது அப்படின்னா எதை பத்தி பாடுது போர்க்களத்தை பாடக்கூடிய ஒரு நூல் தான் என்னது அப்படின்னா என்னது களவழி 40. அப்ப களவழி 40 அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்ல ஒரே ஒரு புறநூல். ஆமா அப்ப இந்த நூல் வந்து பார்க்கும்போது பார்க்க 2 வகையா பிரிக்கும். அதாவது பார்க்கும்போது பார்க்குறப்ப களம் அப்படின்னால ஏர்களம் இருக்கு போர்க்களம் இருக்கு. ஏர்களம் அப்படின்னா நெல்லை அடிச்சு வந்து பார்க்கும்போது பார்க்குற பிரிக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பேரு ஏர்களம் அப்படின்ட்டு பேரு சரிங்களா. ஆமா சப்போஸ் வந்து பார்க்கும்போது போர்க்களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெற்றி பெற்ற அந்த போர்க்களத்தை பத்தி பாடுறது. ஆனா வந்து பார்க்கும்போது களவழி 40 எதை பத்தி பாடுது அப்படின்னா எதை பத்தி பாடுது இந்த போர்க்களத்தை பத்தி பாடுது சரிங்களா. கழுமளத்தில் நடைபெற்ற போர்ல அதாவது எங்க நடந்திருக்கு கழுமளம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல நடைபெற்ற ஒரு போர்ல சோழன் கோச்செங்கனான் யார் அவரு போர்ல வந்து பார்க்கும்போது யார் அப்படின்னா சோழன் கோச்செங்கானான் சரியா. கோச்செங்கானான் சேரன் கணைக்கால் இரும்புறைய சரி யாரு சோழ மன்னன் யார் அப்பனா கோச்செங்கானான் சரியா. அவரு சேர மன்னன் யார் அப்பனா கணைக்கால் வந்து பார்க்கும் இரும்புறைய ஜெயிக்கிறாரு சரியா. அப்ப சோழ மன்னன் வெற்றி பெறாரு. ஆமா வென்று சிறையில் இட்டதுனால அவனை மீட்கிறதுக்காக யாரு பாடுறாங்க அப்படின்னா யாரு பாடுறா பொய்கையார் வந்து பார்க்கும் பாடுறாரு. அப்ப இதுல நமக்கு என்ன சார் தெரிய வருது அப்படின்னா இந்த பாடலை பாடுனது களவழி 40 அதெல்லாம் பார்க்கும்போது களவு செஞ்சோம்னா பொய் சொல்லக்கூடாது ஒத்துக்கணும் சரியா. இல்லைன்னா வந்து பார்க்கும்போது புறத்திலே அடிப்பாங்க. அப்ப புறம்னா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது தலையை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அப்ப புறம் சார்ந்த ஒரு நூல். அப்ப இது வந்து சோழ மன்னன் வந்து பார்க்கும் சேரனை ஜெயிச்சிருக்காரு. சோழ மன்னன் யாரு கோச்செங்கனான் சரியா. இவரு கணைக்கால் இரும்புறையை ஜெயிச்சிருக்காரு. ஆமா அவரை வந்து சிறையில் இட்டதுனால அவர் மறுபடியும் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்கையார் வந்து பக்கம் ஒரு பாடலை பாடுறாரு சரியா. அந்த பாடலுக்கு பிறகு என்னது களவழி 40 அப்படின்னு சொல்றாங்க சரியா. என்னது களவழி 40 யானை போர் பற்றி குறிப்பிடப்படுவதால ஆமா யானை போர் பற்றி குறிப்பிடப்படுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூல் தான் காரணம். அப்ப இதுல வந்து பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா யானை போர் பத்தின விஷயங்கள் இருக்கான். அப்ப இந்த களவழி 40 தான் என்னது இந்த பரணி அதை கழுயத்து பரணி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்படிங்கிற பரணின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகையானது உருவாகிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க சரிங்களா. யானை போர் பத்தி வந்து பார்க்கும்போது குறிப்பிடப்படுறதுனால பரணிங்கிற ஒரு சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு காரணம்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலுமே இறுதி சொல் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு களவழி 40 பாடல் எடுத்துக்கிட்டேன்னா அது கடைசி இறுதி வரி என்னன்னு சொல்லி முடியும். அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கற இறுதி சொல் என்னவா இருக்கும் அட்டக்களத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப அட்டக்களத்து என இறுதியில முடியக்கூடிய நூல் எது அப்பனா என்ன நூல் ஆமா அதான் பார்க்கும்போது அட்டக்களத்து களவழி 40ன்னு சொல்லிட்டு ஞாபகம் சரிங்களா. ஆமா இப்ப வந்து பார்க்கும்போது 17 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் அந்த 18 நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா 18 நூல்ல பார்க்கும்போது எத்தனை நூல் வந்து நான் வந்து அறநூல் அப்ப நம்ம சொன்னா 11 நூல்கள் அறநூல் நம்ம சொன்னோம் சரிங்களா. ஆமா இதுல பாருங்க இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி ஓகே அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப
நூல்கள், அதாவது வந்து பார்க்கும் 14 கீழ்கணக்கு நூல்ல இருக்கக்கூடிய நூல்கள் வந்து பார்க்கும். திருக்குறள் யார் சார் எழுதியிருப்பா? அப்பனா யார் எழுதியிருப்பா? திருவள்ளுவர் எழுதியிருப்பாரு. நாலடியார் எழுதியிருப்பா? அப்பனா யார் எழுதியிருப்பா? சமண முனிவர் அவர்கள் எழுதியிருப்பாரு. நான்மணி கடிகை அவர்கள் யார் எழுதியிருப்பா? அப்பனா யார் எழுதியிருப்பா? விளம்பி நாகனார் அவர் எழுதியிருப்பாரு. இன்னா நாற்பது யார் எழுதியிருப்பானா? கபிலர். சரியா? ஆமா, நாலடியார் நமக்கு தெரியும். அதாவது வந்து பார்க்கும்போது நாகம் நம்மளை கடிச்சாம பார்த்துக்கணும். நாகமே நம்மளை கடிச்சிடக்கூடாது. சரியா? ஆமா, இல்லைன்னா கையில வந்து பார்க்கும்போது கடிச்சிடும். சரிங்களா? ஆமா, இனியவை 40 அப்பனா இனியவே யார் பேசுவா? அப்பனா பார்க்கும்போது பார்க்குற இந்த காலத்துல யார்கிட்ட உட்காந்து பேசணும்? பூதத்தை தான் உட்காந்து இனிமையா பேசணும். ஆமா, அடுத்து வந்து பார்க்கும் திரி கடிக்கும். திரிப்படம் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நல்லா இருக்கும். திரிப்படம் எப்படி இருக்கும்? திரின்னு ஒரு படம் வந்துச்சா? ஆமா, அந்த படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சரிங்களா? ஆசார கோவை அப்படின்னா ஆணு நம்ம வாயை என்ன பண்ண கூடாது? புழக்க கூடாது. சரியா? ஆமா, பழமொழி 400 அப்படின்னா அந்த பக்கம் யார் சார் எழுதியிருக்கா? அப்படின்னா யார் எழுதியிருக்கா? மூன்றுரை அரையனார் அவர்கள் எழுதியிருக்காரு. பழமொழி 400 யார் எழுதியிருக்கா? மூன்றுரை அரையனார் அவர்கள் எழுதியிருக்காரு. சிறுபஞ்சம் நூலம் அப்படிங்கிறது அந்த பக்கம் யார் சார் எழுதியிருக்கா? அப்படின்னா யார் எழுதியிருக்கா? காரியாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. சரியா? ஏலாதி அப்படிங்கிறது எழுதுனது யாரு? சிறுபஞ்ச மூலம். அப்ப பழமொழி 400 மூன்றுரை அரையனாரு. சிறுபஞ்ச மூலம் அப்பனா காரியாசன். ஏலாதி யார்? அப்படி யாரு? கனிமை தேவர் அவர்கள் எழுதியிருப்பார். சரிங்களா? முதுமொழி காஞ்சி, அதாவது பார்க்கணும் முதுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? அப்படின்னா கிளார்னு சொல்லுவாங்க. நம்ம முதுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? கிளார்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கக்கூடிய இந்த 11 நூல்களுமே என்ன நூல்கள் தான்? அறம் சார்ந்த நூல்கள் தான். அப்ப இந்த 11 நூல்களுமே எது சார்ந்த நூல்? அறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, ஒரு மறை, அதாவது என்னன்னா 14 கீழ்கணக்கு நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அறநூல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தன்மை இருக்குமா? சரிங்களா? ஆமா, மணிமுடியாக விளங்கக்கூடிய இந்த திருக்குறள், அப்ப வந்து 14 கீழ்கணக்குல மணிமுடியா எந்த நூல் இருக்கு? அப்ப எந்த நூல் இருக்கு? திருக்குறள் தான் இருக்கு. சரிங்களா? ஆமா, உலகம் போற்றும் பொதுமறைன்னு சொல்றாங்க. இது வந்து பார்க்கும் எத்தனை பகுதி? அறம், அப்புறம் நமக்கு பொருள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? முப்பொருளோட என்னது? உண்மையை பத்தி சொல்லுது. உலகத்துல அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எது அப்படின்னா விவிலியம் தான். சரிங்களா? விவிலியத்துக்கு அடுத்தபடியா உலகின் பெரும்பான்மையான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பெருமை உடையது எது அப்படின்னா என்னது? கிட்டத்தட்ட 107 மொழிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்பனா மொழிபெயர்த்திருப்பாங்க. இது முன்னாடி உள்ள டேட்டா. இப்ப வந்து பார்க்கும் இன்னும் வேற சில மொழிகளை மொழிபெயர்த்திருக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட உலகத்திலே அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட வந்து பார்க்கும்போது நூல் எது அப்படின்னா அது விவிலியம். சரிங்களா? ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது இவங்க விவிலியத்துக்கு அடுத்தபடியா உலகத்துல 2வது அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா எதை சொல்லணும்? திருக்குறளை நம்ம சொல்லணும். சரிங்களா? ஆமா, அப்ப இவருடைய வரலாறு நமக்கு கிடைச்சிருக்காது. இப்ப நான் திருவள்ளுவரோட ஆண்டு கண்டுபிடிக்கணும் அப்பனா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கிமு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 31 தான் அவருடைய ஆண்டு நம்ம சொல்றோம். அப்ப இந்த வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பனா இப்ப என்னது? 2024 பிளஸ் என்னது? ஒரு 31 கூட்டணும் அப்பனா 2055. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து பார்க்கணும் இந்த வருஷத்துக்கான திருவள்ளுவரோட ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, கூடா ஒழுக்கம். சரிங்களா? கூடா ஒழுக்கம் அப்படின்னா வஞ்சனமம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது பார்க்கும் வஞ்சகமா இருக்கக்கூடாது. அந்த மனசை வச்சுக்கிட்டு மத்தவனை ஏமாத்தி வாழ்றது அப்படிங்கிறது வந்து பார்க்கும் ஒரு பொய்யான ஒரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சார் சொல்றா? அப்படின்னு யார் சொல்றா? வள்ளுவர் அவர்கள் சொல்றாரு. சரிங்களா? இதை தான் அவங்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த ஒழுக்கம் நமக்கு கூடவே கூடாது. அதனாலதான் இதை கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது என்னது? நமக்கு கூடவே கூடாது. சரிங்களா? ஆமா, கூடவே கூடாதுன்னா நமக்கு இருக்கவே கூடாது. அதுதான் கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? ஆமா, ஆனா ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் வகுத்த மாந்தர் ஒழுக்க முறைகளை முன்பு அறிவுறுத்திய வள்ளுவர் இங்கு கூடா ஒழுக்கம் என தனியே பேசுறார். அதாவது ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு ஒழுக்கம் உடைமைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு ஒழுக்கம்னா என்னங்கிறத சொல்லிட்டு கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காருன்னா எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இதை சொல்ல வந்திருக்காரு. சரிங்களா? ஆமா, அப்ப அந்த 10 திருக்குறள் என்னங்கிறத ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா பார்க்கும்போது இப்ப இந்த அதிகாரம் வந்து பார்க்கும்போது பொதுவா எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பிறரை ஏமாற்றி வாழும் அனைவரையும் பற்றியது என்றாலும் சரியா, அதில் குறிப்பா வந்து பார்க்கும்போது போலி துறவியரை மனதில் கொண்டே வரையப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. போலி துறவியர்கள் இருக்காங்க, அவங்கள மனசுல வச்சுதான் வந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வந்து பார்க்கும் எழுதியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்து 400. சரி, எதை சார் நான் 400 அப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா திருக்குறளுக்கு அடுத்த நிலையில வந்து பார்க்கும்போது வச்சு பாக்குறது எது அப்படின்னா அது நாலடியார். சரிங்களா? ஆமா, அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒண்ணு நாலடி நான் சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? நாலடி 400 சொல்லலாம், இல்ல அப்ப என்ன சொல்லலாம்? வேளாண் வேதம். அப்ப இது எல்லாமே யாருடைய சிறப்பு பெயர்கள்? அப்ப யாருடைய சிறப்பு பெயர்கள்? நாலடியாருக்கான சிறப்பு பெயர்கள். சரியா? ஆமா, அப்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட வந்து பார்க்கும்போது சமண முனிவரால் எழுதப்படல, சமண முனிவர்களால் எழுதப்பட்டிருக்கு. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே தொகுத்தது தான் அது நம்ம நாலடியா நம்ம சொல்றோம். அப்ப இதுல மொத்தம் எத்தனை வெண்பா இருக்கு? அப்ப எத்தனை வெண்பா இருக்கு? 400 வெண்பா இருக்கு. சரியா? அப்ப 18 கீழ்கணக்கு நூல்ல பெரும்பாலான நூல்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பாவகை தான்?
வெண்பா வகை தான். என்னப்பா வகை தான்? வெண்பா வகைன்னு சொல்றாங்க. சரியா? மொத்தம் எத்தனை வெண்பா இருக்கு அப்படின்னா 400 வெண்பாக்களோட தொகுப்பே இந்நூல். சரிங்களா? ஆமா, இதை தொகுத்தவர் யார் தொகுத்திருக்கா அப்படின்னா பார்க்குறப்ப யார் தொகுத்திருக்கா? பதுமனார் அவர்கள் தொகுத்திருக்காரு. சரியா? ஆமா, பதுமனார். அதாவது வந்து பார்க்கும்போது பதுசா இருக்கிறவன் என்னைக்குமே நம்ம கிட்ட ஒரு 4 அடி தள்ளி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆமா, 4 அடி தள்ளி நின்று பேசுறவங்க எப்போதுமே பதுமையா இருப்பாங்க. அப்ப இந்த நூலை மாறியே கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது 400 வெண்பாக்களால் ஆனது என்னது? பழமொழி 400. அப்ப இந்நூலை மாறியே கிட்டத்தட்ட அந்த பக்கம் எத்தனை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னா பழமொழி 400. அப்ப 2 400 நம்ம சொன்னோம்ல. ஒண்ணு எதனால சார் இரு 400 நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணு நாலடியார சொல்றோம், இன்னொன்னு என்ன சொல்றோம் அப்படின்னா பழமொழி 400 சொல்றோம். சரியா? அப்ப பழமொழி 400 யார் சார் எழுதியிருப்பா அப்படின்னா, யார் எழுதியிருப்பா? மூன்றுரை அரையனார் எழுதியிருப்பார். யார் எழுதியிருப்பா? மூன்றுரை அரையனார் அவர்கள் எழுதியிருக்காரு. இப்ப இதுல வந்து பார்க்குறப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை. அப்ப வந்து பார்க்கும் எல்லா பிரச்சனைக்குமே என்ன காரணம் அப்படின்னா, அந்த புரிதல் நம்ம கிட்ட இல்ல, அறியாமை நம்ம கிட்ட. அந்த மயக்கத்தை தீக்குறது இடத்துக்கு பேர் தான் என்னது? கல்வி அப்ப நம்ம சொல்றோம். சரியா? நம்ம படிச்சவங்க எல்லாமே தெளிவா இருப்போம். சொல்லுவாங்க, எப்ப நாங்களும் படிச்சிருக்கோம்ப்பா. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, அந்த அறியாமை நீக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த கல்வியை நம்ம சொல்றோம். சரியா? ஆமா, அப்ப இந்த கருத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல் ஒண்ணு இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இம்மம் பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கு மருந்து அப்படின்னு இருந்து பார்க்குற யார் சொல்ற அப்படின்னு யார் சொல்ற? எந்த நூல் சொல்லுது? நாலடியார் சொல்லுது. சமண முனிவர்களால் எழுதப்பட்டிருக்கும். அப்ப இதுல வேற என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, கல்வியின் சிறப்பை விளக்குவதாக அமைந்த செய்யுள்ள ஓமையோ பிற சிறப்பு எதுவுமே இல்லைனாலும் ஆனா சரிவா சூப்பரா சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது அப்படிங்கிறது. அதாவது நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன், இல்லைன்னா அந்த பக்கம் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, நான் அவருக்கு நான் தீங்கு செஞ்சேன் அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது தனக்கே செஞ்சுக்கிறது மாதிரி வந்து பார்க்கும்போது போய் கடைசியா முடிஞ்சிருமா? சரியா? அவர் செய்யறது அப்படிங்கிறது யாருக்கு வந்து முடியும்? நமக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெப்ப நினைப்பன்றி தாம் இருந்த கோடு குறைத்தல் விடல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொல்லுது? பழமொழி 400 சொல்லுது. அப்ப பழமொழி 400ஐயும் நாலடியா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இரு 400ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இரு 400 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்ப அடுத்து வந்து பார்க்குறப்ப இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப ஒரு படம் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒருத்தர் மரக்கலையில அமர்ந்துட்டு அவரே தன்னை அறுத்துக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது தமக்கு உதவியர்களுக்கு, ஆமா, அவரோட பகைவரோட, அதாவது தமக்கு உதவியர்களுக்கு யார் உதவுனாங்களோ அவங்க பகைவரோடு வந்து பார்க்கும்போது சேர்ந்து நம்ம தீங்கு இழைச்சோம் அப்படின்னா, ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி உயிரை விடுதலை போன்றதுன்னு சொல்றாங்க. சரியா? ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு, ஆனா அந்த பார்க்குறப்ப அவருக்கு வந்து அகென்ஸ்டா, அதாவது வந்து அவருக்கு பிடிக்காதோட இருந்து நான் அவருக்கு வந்து நான் கெடுதல் பண்ணேன் அப்படின்னா அந்த கிளையில அமர்ந்துகிட்டு தன்னைத்தானே நான் கீழே விழுந்து இறந்து போற மாதிரின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது இரு 400 கொடுத்துட்டாங்க. அடுத்த மும்மருந்து அப்படின்னா பார்க்கும்போது எதாவது சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆமா, அதை தெரிகடிகம். அடுத்து வந்து பார்க்குறப்ப வந்து வேற என்ன? சிறுபஞ்ச மூலம். அடுத்து வந்து பார்க்கும் ஏழாதி. இது எல்லாமே அந்த மும்மருந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா, 3 மருந்து நூல்கள். அப்ப 11 கீழ்கணக்கு நூல்ல மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா எத்தனை இருக்கு? 3 நூல்கள் இருக்கு. எத்தனை நூல்கள் இருக்கு? 3 நூல்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா மருந்து பெயர்கள் வச்சிருக்காங்க. அதுல முதலாவது அமைந்த நூல் எது அப்படின்னா பார்க்கும் திரிகடிகம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது திரிகடிகம். திரிகடிகம் அப்படிங்கிறது எதாவது சார் கொண்டு இருக்கோம் அப்படின்னா சுக்கு, மிளகு, அடுத்து திப்பிலி. அப்ப சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்த ஒரு மருந்து இருக்கு பாத்தீங்களா? அது என்ன பண்ணா உடம்போட நோயை போக்கும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா மூன்று கருத்துக்கள் இருக்கும். சரியா? ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது திரிகடிகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கும்? 3 கருத்துக்கள் இதுல இடம்பெறுமா? ஆமா, அப்ப இதுல மொத்தம் எத்தனை வெண்பா இருக்கு அப்படின்னா 100 வெண்பா இருக்கு. ஆனா நாலடியார்ல எத்தனை வெண்பா பார்த்தோம்? 400 வெண்பா. சரி, நாலடியில் எத்தனை வெண்பா பார்த்தோம்? 400 வெண்பா. சரிங்களா? அதே மாதிரி அதுலயே 400 வெண்பா. பழமொழி 400ல எத்தனை வெண்பா? 400 வெண்பா. ரெண்டாவது எது சார் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது சிறுபஞ்ச மூலம் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? சிறுபஞ்ச மூலம் இருக்கு. அப்ப சிறு பஞ்சம் அப்படின்னால எத்தனை தான்? 5 தான். அப்ப இதுல 5 விதமான வேர்கள் இருக்கும். என்னென்ன வேறு அப்படின்னா பார்க்கும்போது கண்டங்கத்திரியோட வேறு, சிறுவலு துணையோட வேறு, சிறு மல்லியோட வேறு, அடுத்து வந்து பார்க்கும் பெருமல்லியோட வேறு, நெருஞ்சி அப்படிங்கிறது. அந்த மொத்தம் எத்தனை வேர் இருக்கு அப்படின்னா எத்தனை வேர் இருக்கு? 5 வேராலான மருந்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? என்ன சொல்றோம்? சிறுபஞ்ச மூலம் அப்ப நம்ம சொல்றோம். அப்ப இதுல மொத்தம் எத்தனை கருத்து சார் இருக்கும் அப்படின்னா 5 கருத்துக்கள். சிறுபஞ்ச மூலத்துல எத்தனை கருத்து வரும்? 5 கருத்துக்கள் வருமா? சிறுபஞ்ச மூலத்துல எத்தனை? 5. அப்ப சிறுபஞ்ச மூலத்துல மொத்தம் வந்து பார்க்கும்போது இது எழுதினது யாரு சார்? சிறுபஞ்ச மூலத்தை யாரு சார் எழுதியிருக்கா அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா காரியாசன் அவர்கள் எழுதியிருக்கா. யார் எழுதியிருக்கா? காரியாசன் அவர்கள். இதுல மொத்தம் எத்தனை வெண்பா இருக்கு அப்படின்னா 102 வெண்பாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, எத்தனை வெண்பா இருக்கான்? 102 வெண்பா இருக்கான்.
ஆனா அந்த பக்கம் ஸ்கூல் புக்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு எத்தனை வெண்பா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா 97 வெண்பான்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை வெண்பா தான்? 97 தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மூணாவதா இருக்கிறது எது அப்படின்னா ஏலாதி. ஏலாதி அப்படின்னு இந்த பார்க்கும்போது பாக்குறப்ப 7 பொருள் இருக்குன்னு நினைச்சக்கூடாது. ஏலம் அதை பார்க்கும்போது பாக்குற ஏலம் அப்படிங்கிறது முதன்மையா வச்சிருக்கு சரியா. அதனால அந்த பக்கம் ஏலம் பிளஸ் ஆதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது ஏலம், லவங்கப்பட்டை, நாகேஸ்வரம் சரிங்களா. இப்ப வந்து பார்க்கும் பே 4 வந்துருச்சா, மிளகு, திப்ளி சரிங்களா. என்னது ஏலாதி அப்படிங்கிறது பார்க்க ஏலம், லவங்கப்பட்டை, நாகேஸ்வரம், மிளகு, திப்பிலி. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இன்னும் 2 வந்து வேற என்ன கொடுத்துருப்பாங்க, சிறுமல்லி, அடுத்தனது பெருமல்லி சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப சுக்கு, அதான் பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது சுக்கு. கிட்டத்தட்ட இது மாதிரி சேர்ந்த மொத்தம் எத்தனை பொருள் அப்படின்னா எத்தனை பொருள்? 6 பொருள். எத்தனை பொருள்? 6 பொருள் வந்து பார்க்கும்போது இருக்குமா. ஆனா இதுல வந்து பார்க்கும்போது எத்தனை கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படின்னா 6 கருத்துக்கள் சொல்லப்படுது. ஏழாவதுனா 7 பொருள் கிடையாது, 6 பொருள் தான். அதனால வந்து பார்க்கும்போது எத்தனை கருத்து சொல்லுது அப்படின்னா எத்தனை கருத்து சொல்லுது? 6 கருத்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிறுபஞ்ச மூலம் அடுத்து சார் ஏழாவது வந்து பார்க்கும் மத்த அடுத்து வந்து பார்க்கும் எத்தனை வெண்பா சார் அப்படின்னா எத்தனை வெண்பா? 80ன்னு சொல்றாங்க. எத்தனை? 80 வெண்பான்னு சொல்றாங்க சரிங்களா. நம்ம சிறுபஞ்ச மூலம் எத்தனை நம்ம சொன்னோம்? ஆமா, இதுல கொடுத்திருக்க 102. ஆனா ஸ்கூல் புக்ல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 97 கொடுத்திருப்பாங்க. அது என்ன கரெக்டா எது ஆன்சர் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா. சரி, அடுத்து பாருங்க 80 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நூலை யார் சார் எழுதியிருக்கா அப்படின்னா யார் எழுதியிருக்கா? கனிமேதாவியர் அவர்கள் வந்து பார்க்கும்போது எழுதியிருப்பா. யார் எழுதியிருப்பா? கனிமேதாவியர் அவர்கள் எழுதியிருக்கா சரிங்களா. ஆமா, அப்ப சிறுபஞ்சம் மூலம் அரசனோட இயல்புகளை விவரிக்கும் விதமா இங்க நோக்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிறுபஞ்சம் மூலம் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா அரசரோட கடமை பத்தி அந்த மக்கள் எப்படி வந்து பார்க்கும்போது இருக்காங்க அப்படிங்கிற, அதாவது அரசர் கடமை, மன்னன் எந்த வழியில இருக்காங்களோ அந்த வழியில தான் யார் இருப்பா? மக்களும் இருப்பாங்க சரிங்களா. அதை தான் வந்து பார்க்கும்போது பொருள் போக மஞ்சாமை பொன்று கார் போர்த்த அருள் போக வாராம் என்றடைந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல் வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது? சிறுபஞ்ச மூலம் வந்து பார்க்கும் சொல்றேன். எந்த நூல் சொல்லுதான்? சிறுபஞ்ச மூலம் வந்து பார்க்க சொல்லுதுன்னு சொல்றாங்க சரியா. ஆமா, அப்ப பொருள் இன்பம் அடுத்து வந்து பார்க்கும் என்னது? பொருள் இன்பம், அடுத்த இடுக்கண் வந்த காலத்துக்கு அஞ்சாமை, பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல், நிலையான அறம் ஆகிய 5ம் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுக்கு தகுதியுடன். அதாவது ஒரு அரசனுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உள்ள விஷயங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா எத்தனை? 5ன்னு சொல்லிட்டு எந்த நூல் பட்டியலிடுது? ஆமா, சிறுபஞ்சம் நூல் வந்து பார்க்கும்போது பார்க்குற பட்டியலிடுது. சும்மா பாடலாம் ரொம்ப டெப்த் வேணாம். ஆனா அந்த பார்க்கும் சில நமக்கு காமனா இருக்க டேட்டா சில விஷயங்கள் பார்க்கும் பார்த்துங்க. ரொம்ப பேசிக்கா தான் கேட்கறாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்க இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நானாற்பது. அப்ப நானாற்பதுன்னா 4 நூல்கள் இருக்கு. 40 பாடல்ல எத்தனை நூல்கள் இருக்கு? 4 நூல்கள் இருக்கான் சரியா. ஆமா, அது என்னென்ன நூல்கள் அப்ப நான் பார்ப்போம். 1 இன்னா 40, அடுத்தனது இனியவை 40, கார் 40, அடுத்தனது களவழி 40ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த களவழி 40 தான் என்னது? 14 கீழ்கணக்கு நூல். என்னது? ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல்னா எதை சொல்லணும்? இந்த ஒரு நூலை தான் நம்ம சொல்லணும் சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது இதுல அகநூல் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அகநூல் அப்படின்னா பார்க்கும்போது அகம் புறம் அறம் இருக்கு. எல்லாம் பெரும்பாலான நூல்கள் அறநூல்கள். ஆமா, புறநூல் அப்படின்னு சொன்னோம்னா களவழி 40 மட்டும். அகநூல்கள் அப்படின்னா அகத்தை பத்தி எது சொல்லுது அப்படின்னா எதை சொல்லுது? ஆமா, அதாவது வந்து பார்க்கும் கார் 40 வந்து பார்க்கும் அகத்தை பத்தி சொல்லுதுன்னு சொல்றாங்க. அதாவது இதுல ஃபர்ஸ்ட் இந்த இன்னா 40 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு கண்டிப்பா துன்பம் தரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன நூல் அப்படின்னா அது இன்னா 40. இந்த நூலை படிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஏதெல்லாம் நமக்கு துன்பம் தரும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பக்கம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா யாரு நமக்கு தெரியும்? கபிலர் அவர்கள். ஆமா, இன்னது இன்பம் பயக்கும்னு சொல்லிட்டு எத்தனை வெண்பா இருக்கு அப்படின்னா எத்தனை வெண்பா இருக்கு? 400 வெண்பா இருக்கு. சரி, சாரி 40 வெண்பா இருக்கு சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க இதுல இருந்து பார்க்கும்போது பாக்குற வாழ்விற்கு எதெல்லாம் இன்பம் கொடுக்கும், மேல கொடுத்தது எதெல்லாம் துன்பம் வரும்னு சொன்னது இன்னா 40. இனிமையா இருக்கும். எப்ப அப்படின்னா இன்பம் வந்துச்சுன்னா இனிமையா இருக்கும். அதனாலதான் இனியவை 40. எது இனிமையா வந்து பேசணும் நம்ம சொன்னோம்? எது பேசணும்னு சொன்னோம்? பூதம் சேர்ந்தனால் சரி. அப்ப பூதம் அப்படின்னா பூதம் சேர்ந்தனால். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எழுதுணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றே இனிதே அப்படின்னு சொல்றாங்க சரியா. அப்ப இது எந்த நூல் அப்படின்னா பார்க்கும்போது எந்த நூல்ல இனியவை 40 இடம்பெற்றிருக்கு. ஆமா, அடுத்து பாருங்க மணிமொழி கோவை. அதுல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அடுத்தது மணிமொழி கோவை. இந்த மணிமொழி கோவை அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆமா, இதுல மணிங்கிறது வந்து பார்க்கணும் ஆண்மணி கடிகை. ஆமா, முதுமொழி காஞ்சி ஆசார கவி தான் லாஸ்ட் குரூப் 4ல கேட்கப்பட்ட கொஸ்டின் நமக்கு தெரியும். அப்ப நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கவி ஆகிய மூன்றையும் வந்து பார்க்கணும் நம்ம என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? மணிமொழி கோவைன்னு சொல்றோம். 4 மணிகளால வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பதிக்கப்பட்ட கடிகை இருக்கு பார்த்தீங்களா. 4 மணிகளால. இந்த எத்தனை மணிகளால? 4 மணிகளால சரிங்களா. ஆமா, கடிகை என்னும் அணில்கள் போல ஒவ்வொரு செயலியும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 4 விஷயம் வந்து பார்க்கணும் சொல்லும் சரியா. எத்தனை கருத்துக்கள்? 4 கருத்துக்கள் வந்து பார்க்கணும் சொல்றதுனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம்?
நான்மணி கடிகை அப்ப நம்ம சொல்றோம் சரிங்களா. ஆமா அப்ப இதுல எத்தனை வெண்பா சார் இருக்கு அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கறப்ப எத்தனை வெண்பா இருக்கு? 104 வெண்பா இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை வெண்பா இருக்கு? 104 வெண்பா இருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க, பல மணிகளை பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர். அதை பார்க்கறப்ப அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகள் சரியா. அத காஞ்சி அப்படின்னா ஒரு அணிகளை அணிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வகையான மணிகள் இருக்குமா. அதே போல முதுமொழிகளை கோவையா கிட்டத்தட்ட எத்தனை வெண்பாக்களா இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள் இருக்கு. எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள். நம்ம தான் சொன்னேன் முதுமொழி காஞ்சினாலே காஞ்சி அப்படின்னா பார்க்கும் முதுமை அடைஞ்சிட்டோம் அப்ப நமக்கு கிளாரா நம்ம சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரியா. அப்ப கூடலு கிளார். ஆமா அடுத்த ஆசார கோவை அப்ப நம்ம பார்க்கும்போது பார்க்கறப்ப கோவை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாயை பெருசா பழக்க கூடாது சரியா. அப்ப பெருவாயினது முள்ளியார் அப்படிங்கிறது ஆசார கோவையோட பார்க்கும் நூலோட ஆசிரியர். அப்ப இதுல எத்தனை 100 பாடல் சார் இருக்கு அப்படின்னா 100 வெண்பாக்கள் இருக்கு. அதுல எத்தனை பாடல் இருக்கு? 100 வெண்பாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதோட ஆசிரியர் அப்படின்னா யாரு? பெருவாயின் முள்ளியார் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஆமா இப்ப அடுத்து பார்க்கும்போது நிலையாமை என்னும் கருத்தை அறவிலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. அப்ப நிலையாமைன்னா அது எதுவுமே இங்க நிலை கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ஆமா அதனால பார்க்கும் நிலையில்லாத பொருளை தேடி அலையிறத விட ஆமா அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப தேடியையும் மனித வாழ்வை பொருளற்றது அப்படின்னு சொல்லி மனித வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு நிலையாமைதான்ப்பா. ஆமா அதனால பார்க்கும்போது நிலையில்லாத பொருளை தேடி அலையாதீங்க அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்ப எந்த நூல் சொல்லுது? ஆமா நான்மணி கடிகை பார்க்கும்போது சொல்லுது. அதான் கல்வம் என்பாருக்கும் துயிலில்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை அகப்பொருள் காப்பாருக்கும் பகனது துயில் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இதோட பாடலோட பொருள் பாருங்களேன். கல்வருக்கு தூக்கம் இல்லை சரிங்களா. கல்வருக்கும் தூக்கம் இல்லை, தலைவை விரும்பும் தலைமகனுக்கும் என்னது தூக்கம் இல்லை, செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை, செல்வத்தை திருட்டு போகாம காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை. எனவே நிலையில்லாத பொருள் கண் நாட்டம் கொள்ளாம மெய்ப்பொருள், அதாவது நம்ம உடம்பு எதுக்கு பக்கம் பிறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தேடி வாழ்றதுக்கு பேர் தான் அது மனித வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்ப என்னன்னு சொல்லுது? இந்த நான்மணி கடிகை பார்க்கும்போது பார்க்கறப்ப சொல்லுது சரிங்களா. சரி அடுத்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அறவிலக்கியங்கள் பொதுவா தனி மனிதனோட ஒழுக்கங்களை தான் பார்க்கும்போது பார்க்கற வலியுறுத்தி அமையுது சரி. எதை சொல்லுது? தனி மனிதனோட ஒழுக்கங்களை பார்க்கும்போது பார்க்கற வலியுறுத்தி அமையுதான். அவ்வாறு அமைந்த ஆசார கோவை ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண பார்க்கும்போது வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் பார்க்கும்போது பார்க்க நல்லறமும் முன்பொருள் சிந்தித்து வாய்வதின் தந்தை பார்க்கும்போது தந்தை தாயும் தொழுக என்பதே முந்தையர் கண்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்ப எந்த நூல் சொல்லுது? ஆசார கோவை சொல்லுது. எந்த நூல் சொல்லுது? ஆசார கோவை அவர் நூல் பக்கம் சொல்லுதான் சரிங்களா. ஆமா அதாவது என்னன்னா அதிகாலையில் துயிலெழுந்து தான் செய்யும் செயல் அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப அன்று செய்யும் நல்ல அறத்தையும் செயலையும் ஆராய்ந்து சிந்தித்து பின்னர் தந்தையின் தாயின் தொழுது அந்த செயலை செய்ய தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. காலையில எழுந்து படிக்கிறோம் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணணுமா? நல்லறத்தையும் செயலையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பிற்கால நீதி நூல்கள் அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் பார்க்கணும் தனி மனிதனோட அறத்தை பத்தி பேசும், பிளஸ் பார்க்கணும் சமூக அறத்தை பத்தி பேசும். முற்கால நீதி நூல்கள் கூறும் அறக்கருத்துக்களின் தொகுப்பா பார்க்கணும். முற்காலத்துல கூட நீதி நூல்கள் இருக்குல்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த அறக்கருத்துக்களோட தொகுப்பாக பிற்கால நீதி நூல்கள் பார்க்கும் இருக்கு. அவங்க சொன்னதோட வச்சுதான் பார்க்கும்போது இதை உருவாக்கியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுக்கேற்ற 100க்கும் மேற்பட்ட அறங்களை வகுத்தும் தொகுத்தும் எளிய மொழிநடையில பார்க்கும்போது வழங்குறாங்களா சரியா. ஆமா அதான் பார்க்கும் மக்கள் நல்வாழ்வுக்கேற்ற 100க்கும் மேற்பட்ட அறங்களை பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ண வகுத்தும் தொகுத்தும் எளிய மொழிநடையில பார்க்கும்போது பார்க்கறப்ப கொடுக்குறாங்க. சரி ஓகே. இப்ப இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த அறநெறி சாரம் யார் சார் எழுதியிருக்கா அப்படின்னா பார்க்கணும் யாரு? முனைப்படி அவர்கள் எழுதியிருப்பாரு. நருந்தொகை அப்படின்னா யார் எழுதியிருக்கா? அதிவீரமா பண்ணிரு. நீதிநெறி விளக்கம் அப்படின்னா யாரு? குமரகோப்பரு. நன்னறி அப்படின்னா பார்க்கும்போது சிவபிரகாசர். உலக நீதி உலகநாதர் சரி. உலக நீதி யாரு? உலகநாதர். ஆத்திச்சூடியார் அப்படின்னா பார்க்கும்போது யாரு? ஔவையார் அவர்கள். மற்ற நூல்கள் நமக்கு தெரியல. கபிலர கவல் அப்படின்னா கபிலரம் அப்படின்னா யார் தான்? கபிலர் தான். நம்ம கொன்றை வேந்தன் ஔவையாரு, மூதுரை ஔவையாரு, நல்வழி ஔவையாரு, நீதி சிந்தாமணி அப்படின்னா பார்க்கும்போது வேதகிரியார் அப்படின்னு சொல்றாங்க சரியா. என்னது? நீதி ஆமா சிந்தாமணி. அதாவது பார்க்கும்போது பார்க்கறப்ப கிரிவலத்துல பார்க்கும்போது கிரிபடத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கும்போது கூட ஞாபகம். ஆமா பெண்மதி மாலை அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப வேதநாயகர். பெண்மதி மாலை அப்படின்னது வேதநாயகர். நீதி நூலும் யார் தான்? அப்படின்னா தான் வேதநாயகர் தான் சரிங்களா. நீதி பேதம் அப்படின்னா தான் வேதநாயகம் தான். புதிய ஆத்திச்சூடி மட்டும் யார் எழுதியிருக்கா அப்படின்னா யார் எழுதியிருக்கா? பாரதி அவர்கள் எழுதியிருக்கா சரியா. புதிய ஆத்திச்சூடியாரு பாரதி அவர்கள் சரியா. சரி அடுத்து பாருங்க. இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இந்த நல்வழி அப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம் சரிங்களா. இப்ப இந்த நல்வழி வந்து பக்கம் யார் எழுதியிருப்பா அப்ப யார் எழுதியிருப்பா ஔவையார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பாங்க ஔவையார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. பல ஆண்டு அழுதாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்குங்க, பல ஆண்டுகள் அழுதாலும் இறந்தவர் என்ன பண்ண போறது இல்ல, திரும்ப இந்த பூமிக்கு வர போறது இல்ல. நாம பல முயற்சி செஞ்சாலும் இறப்பை தள்ளி போடலாமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது சரிங்களா. அதனால வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வந்து விரைவா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க. ஆமா. அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த கபிலர். கபிலருடைய காலம் எந்த காலம் அப்பனா எந்த காலம், 15ஆம் நூற்றாண்டு. 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த கபிலர் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட நூல் தான் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப கபிலர் அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்நூல் கூறும் நீதி வந்து பார்க்கும்போது எக்காலத்துக்குமே பொருத்த முடியதா இருக்கா சரிங்களா. அப்ப இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய நூல் வந்து பார்க்கும்போது எக்காலத்துக்குமே பொருத்த முடியதா இருக்கு. ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றே நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்ய வேண்டும், இன்றும் என்ன நன்னவே செய்ய வேண்டும், அதான் இன்னவும் இன்னே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சார் சொல்லியிருக்கா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, கபிலர் அகவல் வந்து பார்க்கும்போது பார்க்குறா சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா, கபிலர் அகவல் அவர்களை பார்க்கும்போது பார்க்குறப்ப கபிலர் நூல் அதை பார்க்கும்போது கபிலர் எழுதிய நூல் வந்து பார்க்கும்போது அது கபிலர் அகவல் சரிங்களா. சரி ஓகே. இப்போ வேற என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா பிற்காலத்துல அறநூல்கள் பெரும்பாலும் வந்து பார்க்கும்போது சுருங்க சொல்லி இப்ப நமக்கு தெரியும், அதாவது அடியவரை பொறுத்து தான் 14 மேற்கணக்கு கீழ்கணக்குன்னு பிரிச்சாங்களே தவிர மற்றபடி வேற ஏதோ பொருட்டோட சுவை அதாவது பொருளோட சுவை இனி அவங்க பிரிக்கவே இல்லை சரிங்களா. ஆமா. அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அறநூல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா சின்னதா இருக்கும். ஆமா. மற்றபடி இருக்கக்கூடிய வந்து பார்க்கும் மேற்கணக்கு நூல்கள் வந்து பார்க்கும்போது பார்க்குற எப்படி இருக்கும்னா அடியவரை கொஞ்சம் பெருசா இருக்கும் சரிங்களா. அப்ப இதுல அதிகமா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா சிறுவர்களுக்கு நீதிகளை பயிற்றுவிக்க இவை பெரிதும் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க சரியா. சிறுவர்களுக்கு நீதிகளை பயிற்றுவிக்க இவை பெரிதும் பயன்படுத்தப்பட்டன. அதுலயும் அதிவீரமா பாண்டியன் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பேர் என்ன பண்ணா, அது நருந்தொகை சரிங்களா. அற கருத்துக்களை எடுத்துரைக்கும் ஓரடி பார்க்கலாம் சரி. ஒரு அடியில சொல்லியிருப்பாரு. அதுல அறக்கருத்தை சொல்லுது. எத்தனை அடியில சொல்லுது, வெறும் ஒரே ஒரு கருத்துல சொல்லுதுன்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இதுல விவேக சிந்தாமணி ஒரு கருத்து சொல்லியிருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா, அதாவது வந்து பார்க்கும்போது ஒழுக்கம் உடையவர்களோட உயர்வும், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இருக்கு பாருங்க, நருந்தொகை. அதான் பார்க்கும்போது யார் பாடுதுன்னா அதிவீரமா பாண்டியன் எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எழுத்தறிய வித்தவன் இறைவனாகுவான், இறைவனாகும் கல்வி கழகு கசடர மொழிதல் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை சரியா. நாளும் கிழமை நலிந்தோருக்கு கிடையாது. ஆனா கேளும் கிழமை வந்து பார்க்கும்போது அது கெட்டாருக்கே இல்லை அப்படின்னு சொல்லிப்பாரு. கேளும் கிழமை யாருக்கு, கெட்டாருக்கும் இல்லையா. ஆமா. ஒழுக்கமுடையவர்கள்ட்ட உயர்வும், ஆமா ஒழுக்கத்துடன் வந்து பார்க்கும்போது வாழாதோர் எய்தும் இழிவும் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவேக சிந்தாமணில சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் உடையவர்களோட உயர்வும் சரிங்களா, ஒழுக்கத்துடன் வாழாதோர் எய்தும் இழிவும் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப எதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா எதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, விவேக சிந்தாமணியில பார்க்கும்போது பார்க்குறப்ப குறிப்பிட்டிருக்காங்க சரியா. ஆமா. ஆசாரம் செய்வார் ஆகிய அதை பார்க்கும்போது ஆசாரம் செய்வார் ஆகிய அறிவோடு புகழும் உண்டாம் ஆசாரம் நன்மையான லவணியர் ரேவராவார் ஆசாரம் செய்யாராகில் அறிவோடு புகழ்மற்று பேச்சார் போர் பேச்சுமாகி பிணியோடு நரகில் வீழ்வார் அப்படின்னு சொல்றது பக்கம் யார் சொல்றா அப்ப யார் சொல்றா, விவேக சிந்தாமணி அந்த பக்கம் சொல்லியிருக்கும் சரிங்களா. சரி ஓகே. இப்ப வந்து ஒழுக்கத்துடன் வாழ்பவர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நமக்கு தெரியும் அறிவும் புகழும் பெறுவாங்க. ஆனா தாம் செய்யும் நன்மைகளை நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்யறோமோ அதுலதான் ஒருத்தர் வந்து பார்க்கும்போது கடவுளுக்கு இணையானவரை பார்க்கும்போது மதிக்கப்படுவாங்களாம் சரிங்களா. ஒழுக்கம் இல்லாதவங்க எங்க போவாங்க, நரகத்துக்கு தான் வந்து பார்க்கும்போது பார்க்குற போவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா. அதாவது வந்து பார்க்கும்போது இளம் படிக்கக்கூடிய வயது என்ன வயது தான், இளம் வயது தான் சரிங்களா. அதை தான் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வேதநாயகனார் வந்து பார்க்கும் ஒரு பாடல் மூலமா சொல்லியிருக்காரு. அவர் எது மூலமா சொல்லியிருக்காரு, நீதி நூல் மூலமா சொல்லியிருக்காரு சரிங்களா. இளம் வயதே கற்பதற்கு ஏற்ற வயது அப்படிங்கிறது வந்து கூற விளைந்தவர் யார் அப்படின்னா யாரு, வேதநாயகர் அவர்கள். யாரு, வேதநாயகர் அவர்கள் சரிங்களா. ஆமா. வளைவை இளமையில் நிமிர்த்தலும் பொன் இலகியிருக்கும் போது நகை செய்தலும் போல. வளைவை அப்படின்னா பார்க்கணும் பெண்டு, அந்த பெண்டு வந்து பார்க்கணும் நம்ம என்ன பண்ணணும், இளமையிலே இருந்து என்ன பண்ணணும், நிமிர்த்தியணும் சரிங்களா. இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆமா பொன் செய்யும் போது பார்க்குறப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம். ஓகே. அப்ப வந்து பார்க்கும் வளைவை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணணும்னா இளமையிலே நான் நிமிர்த்திடணும் சரிங்களா. பொண்ணு இலகி இருக்கும் போதே நான் நகையை செஞ்சிடணும். அது மாதிரிதான் இளம் வயதிலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்ப என்ன பண்ணிக்கணும், பள்ளி படிப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கும்போது படிக்கக்கூடிய வயசு எல்லாத்தையும் இளம் வயதிலே முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி ஓகே. அடுத்து பாருங்க, இதுல வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம்ப்பா.
சரி, அப்போ இதோட வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இந்த அறவிலக்கியங்களும் முடியுது சரிங்களா. நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த காப்பியங்கள் நம்ம பார்ப்போம் சரிங்களா. சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.